அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார். விவசாய கடன், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தல் உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. வறுமை ஒழிப்பு, அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம், மாதாந்திர நேரடி உதவித்தொகை, மாதாந்திர நேரடி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்கும் திட்டம். நாடு முழுவதும் வாழுகின்ற வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கும் தங்கள் அடிப்படை வசதிகளை நிறைவு செய்த தேவையான வருமானம் இன்றி அல்லலுறும் மக்களுக்கும் மாதந்தோறும் எவ்வித நிபந்தனையும் இன்றி ரூபாய் 1500 வழங்கும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர், கைவிடப்பட்ட பெண்கள், வருமானமற்ற விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வாழும் உடலுழைப்பு தொழிலாளர்கள், ஆதரவற்ற முதியோர் ஆகியோருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 நேரடியாக அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும். கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம். நல்லா தட்டுங்க. நொய்யல் ஆற்றையும் மேற்கு தொடர்ச்சி மலையையும் மையமாக கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழை காலங்களில் பெறப்படும் மழை வெள்ள நீரை கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதி மற்றும் மதுக்கரை வனச்சரகம், வெள்ளப்பதி பிரிவு, நண்டங்கரை, உண்டன்துறை, கோவைப்புதூர், போலுவாம்பட்டி வனச்சரகம், நரசிபுரம், தாலியூர் மற்றும் இவற்றை சுற்றியுள்ள இடங்களில் தடுப்பணைகளை அமைத்தும் குளம் குட்டைகளில் மழைநீரை நிரப்பியும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். 2. காவிரி ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் மோகனூர் தடுப்பணையில் இருந்து நாமக்கல் மாவட்டத்தின் மோகனூர், நாமக்கல், புதுச்சத்திரம், எருமைப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு சென்று நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். 3. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவேரி, கட்டளை கதவணை, அக்கினியாறு, தெற்கு வெள்ளாறு, மணிமுத்தாறு, வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம். மாணவ மாணவியர்கள் இந்தியாவில் கல்வி பயில்வதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் மற்ற வங்கிகளிலும் பெற்றுள்ள கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். வேளாண்மை கடன்களால் அல்லலுறும் விவசாயிகளுக்கு அவர்தம் கடன் சுமையை நீக்கும் வகையில் உறுதியான திட்டம் ஒன்றினை உடனடியாக செயல்படுத்த மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். மருத்துவம் போன்ற உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும்.